Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 10 of UGTRV and we begin a discussion on Ambai's forests. Who is Ambai? I've been getting in. Ambai is the pen name of a very famous writer. The writer's name, actual name is C.S. Lakshmi. Okay, she is a very important, influential, contemporary Tamil writer and a feminist writer. இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்தவர் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட்லேயே இருக்கு. Okay, and this person grew up in Mumbai and Bengaluru and later pursued higher studies in literature and history, and she earned a PhD from Jawaharlal Nehru University. And she is a very famous creative writer and a historian, researcher, and activist in the field of women's studies. ரொம்ப ஃபேமஸான ரைட்டர், நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. And she is very popular for these two collections of short stories. One is சிறகுகள் முறியும், சிறகுகள் முறியும், which is translated into English as Wings Will Be Broken. The second one is வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, which is translated to English as a kitchen in the corner of the house. Okay, these are very important short story collections. அப்ப நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் ஃபெமினிஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸா இருக்கு. Is the idea clear, teachers? Now coming to her writing style. என்ன மாதிரி writing style அப்படின்னு கேட்டீங்கன்னா, her works are characterized by lyrical prose. Lyrical அப்படின்னாவே very very musical. Then she uses lot of innovative narrative technique which you will see in the short story that is prescribed, that is Forest. நீங்க அதை படிக்கும் பொழுது you will know what kind of innovation she has done in story telling technique. அதுக்கப்புறம் she uses irony to a great extent in her writing, and her writings are psychologically deep, and she is very much worried about the concern for women's experience. இந்த நார்மலாவே பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர்ல women's experienceக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு காலகாலமா இருக்கு. இப்பதான் ஒரு சில ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா they give some chance for women experiences to be heard. பெண்கள் என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத பெண்களே சொல்லும் பொழுது அதுக்குன்னு ஒரு பெரிய இம்பாக்ட். Now coming to அம்பை. அம்பையோடைய ஒரிஜினல் நேம் என்ன டீச்சர்ஸ்? C.S. Lakshmi. அப்படிங்கிற நேம். Now இவங்க பாத்தீங்கன்னா நார்மலா அவங்க எழுதும்போது she writes from feminist perspective. என்ன சார் அது பெர்ஸ்பெக்டிவ்னா the way we look at the world, the way we look at the world. ஒரு காலங்காலமாக இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா it was from patriarchal perspective, it was from men's perspective. women's perspective அப்படிங்கிறது இலக்கியங்களில் இல்லாமல் இருந்தது. அப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். சரி, என்ன மாதிரி தீம்ஸ் எல்லாம் இவங்க தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா she was writing about gender inequality which was very much present in the world. Then identity crisis பத்தி, அப்புறம் ஃபீமேல் செக்சுவாலிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. மேரேஜை பத்தி பெண்கள் என்ன மாதிரி கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. மதர்ஹுட்டை பத்தி கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஃப்ரீடம், மெமரி, டிராவல் அண்ட் விமென்ஸ் சர்ச் ஃபார் செல்ஃப்ஹுட், இது எல்லாமே அவங்களுடைய தீம்ஸ். நார்மலி அவங்க ஸ்டோரியில பாத்தீங்கன்னா எப்படி பெண்களை வந்து சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி இன் மெனி ரைட்டிங்ஸ் women are portrayed only as victims. ஆனா இவங்களுடைய ரைட்டிங்ல விமன் வந்து விக்டிம்ஸாக இருந்தா கூட அவங்க சும்மா பாசிவ் விக்டிம்ஸா இருக்க மாட்டாங்க. they will be questioning social norms. சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய அந்த ஒரு ரெவல்யூஷனரி விமனா இருப்பாங்க.
and those women in her writing will seek autonomy. Autonomy na, they want to be independent. They want to decide for themselves. They want to be the ones to decide their life. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் விமனா இந்த விமன் இருப்பாங்க இவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? She founded a movement called Sparrow Movement in the year 1988. இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம். What is Sparrow Movement? Who was the founder of Sparrow Movement? What is Sparrow Movement? அப்படிங்கிறது sound and picture archive for research on women. Okay, it was a document. It was a movement organization which was dedicated to documenting and preserving women's voices, histories, and artistic contribution. This is a kind of feminist activism. Is the idea clear, teachers? Yes, sir. தமிழ்ல நிறைய எழுதியிருக்காங்க அண்ட் இதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்பாங்க. இப்ப நம்ம கொடுத்திருக்க ஒர்க்க கூட ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. அதை மொழிபெயர்த்தது அப்படின்னு ஒரு பெரிய டிரான்ஸ்லேட்டர், ஸ்காலர். The person is லக்ஷ்மி ஹால்ஸ்ட்ராம். இவங்க தான் இந்த சிஎஸ் அவங்களுடைய ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்பிள் சி, இன் அ ஃபாரஸ்ட், இது எல்லாமே ஆங்கில மொழி டைட்டில். ஒரிஜினல் தமிழ் டைட்டில் வேறையா இருக்கு, சரியா? A deer and a fish in the dwindling lake. அதுல இந்த ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க். என்ன? In a forest a deer, in a forest a deer, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. This received the 2006 Crossword Book Award in translation. Okay, அடுத்தது you have another work which won the prestigious Sahitya Academy Award in 2021. Is the idea clear, teachers? Yes, yes. பறவை அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன். சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இந்த ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் it was translated in English and அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா it received சாகித்ய அகாடமி அவார்ட். எந்த வருஷம்? 2021. முக்கியம். அடுத்தது she received சாகித்ய பத் லிட்டரரி பிரைஸ் and Tata Literary Lifetime Achievement Award in 2023. இந்த அளவு ரொம்ப பாப்புலரான ஒரு ரைட்டர் தான் யாரு? சிஎஸ் லக்ஷ்மி. இப்ப நம்ம அந்த ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒர்க்குள்ள போயிடுவோம். என்ன ஒர்க் நம்ம கொடுத்துருக்காங்க? ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஒர்க் எந்த கலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, இட் அப்பியர்ஸ் இந்த கலெக்ஷன் காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். இதை இங்கிலீஷ்ல என்ன டைட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க? இன் அ ஃபாரஸ்ட் a deer stories by Oxford University Press. And யார் இதை டிரான்ஸ்லேட் பண்ணா இங்கிலீஷ்ல? லக்ஷ்மி ஹால்ஸ்ட்ராம். ஓகே, லக்ஷ்மி ஹால்ஸ்ட்ராம். அதுதான் ரொம்ப ஃபேமஸான டிரான்ஸ்லேட்டர். நிறைய இப்ப கான்டெம்பரரியில நிறைய ஈவன் நீங்க சிலப்பதிகாரம் எடுத்தீங்கன்னா அதையுமே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்காலர். நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்ல இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து இருக்கிறார். அண்ட் இந்த ஒர்க் காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற ஒர்க் எப்ப பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா 2000 ஆண்டு அது பப்ளிஷ் ஆகுது. இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா? என்ன டைப் ஆஃப் ஒர்க் டீச்சர்ஸ் இது? அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, சரியா? இட் இஸ் என்ன டைப் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ feminist short story. It's a feminist short story. Idea clear irka? Who is the heroine of this short story? Okay, in the short story collection la hero yaru abina, it is a middle-aged woman named Sendiru. A middle-aged woman
அண்ட் இந்த உமன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, ஒரு திருமணம் முடித்த ஒரு பெண், குழந்தைகள்லாம் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரு சூப்பரா ஒரு ஃபேமிலி உமனா வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன பண்றாங்க, ஷி டிசைட்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் அலோன் இன் அ ஃபாரஸ்ட். நான் தனியா காட்டுக்கு போறேன். அப்ப காடு அப்படிங்கிறது இட் பிகம்ஸ் அ சிம்பிள். காடு, ஃபாரஸ்ட் பிகம்ஸ் அ சிம்பிள் இன் த ஸ்டோரி. இஸ் த ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. ஆனா என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே ஆண்கள் வந்து காட்டுக்கு வேட்டையாட போவாங்க இலக்கியங்கள்ல. அப்ப அவங்கள பொறுத்த மட்டும் இந்த உலகம் வந்து பயப்படுறது இல்ல. அவங்க எப்படியா இருந்தாலும் எங்க விட்டாலும் சரி, கண்ணை கட்டி காட்டுல விட்டாலும் வெளியில ஈஸியா வந்துருவாங்க. ஏன் ஆம்பள. ஆனா ஒரு பெண் அப்படி இல்ல. பெண் வந்து தனித்து இருக்கக்கூடாது, யாரையாவது சார்ந்து இருக்கணும் அப்படின்னு வரும் பொழுது woman loses her identity and she is actually oppressed because of the many domestic roles she has to play. வீட்டுல ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா இருக்கணும், பிள்ளைகளுக்கு அம்மாவா இருக்கணும், அப்புறம் மாமனார் மாமியாருக்கு வந்து நல்ல மருமகளா இருக்கணும். இந்த மாதிரி 1008 ரோல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அவங்களுக்கு அங்க ஃப்ரீடம் அப்படிங்கிறது இல்ல. she is always playing a subservient role, செகண்டரி ரோல் தான் இருக்கு. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னா, நீ யாரு அப்படின்னு கேட்டா, நான் இன்னாருடைய ஒய்ஃப், இன்னாருடைய அம்மா, அப்படிதான் ஒரு அடையாளம் இருக்கும்ல. அவங்களுக்கான அடையாளம் என்பது இல்லை. அப்ப the dream of செந்திரு அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ஃபாரஸ்ட்குள்ள எதுக்காக போறாங்க அப்படின்னா, she wanted to be by herself. அவ தனித்து இருக்க விரும்புறா. தனித்து எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, she wanted to know who she really is. தான் யாரு, தன்னால என்ன செய்ய முடியும், தன்னால இந்த உலகத்துல தனித்து இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போறா, காட்டுக்குள்ளார போகணும்னு நினைக்கிறா. அப்படி காட்டுக்குள்ளார அவ போறா இல்லையா, அங்கதான் நம்ம ரைட்டர் வந்து CS லக்ஷ்மி, தட் இஸ் அம்பை, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமான நரேட்டிவ் இன்னோவேஷன் வச்சிருக்காங்க. இங்க பிரசன்ட் டைம்ல இருந்து செந்திரு அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளார தனியா போகணும்னு நினைக்கும் போது, இந்த நான் போறேங்கிறத அவங்க சொல்லும் பொழுது, இந்த உலகம் அவங்கள எவ்வளவு நக்கல் பண்ணிச்சு, ஏளனமா பார்த்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். அப்புறம் இவங்க ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க. ஃபாரஸ்ட்குள்ள போகும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா another narrative உள்ள வருது. என்ன narrative அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is the mythological character called சீதா. யாரு இந்த mythological character? ராமாயணம் சீதை. ராமாயணத்துல இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டின்னு சொல்லுவாங்க. ராமன் சீதை. அப்ப எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த சீதைக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதுல நீங்க புராணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, காட்டுக்குள்ள வனவாசம் போகும்போது அவங்களும் போக வேண்டியது இருந்தது. அவங்களும் போனாங்க அப்படிதான் சொல்லுது. இப்ப அவங்க வந்து ராமன் போனாரு ரைட்டு, இவங்க ஏன் போகணும், ஏன்? அடுத்தது இரண்டாவது அவங்கள சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மாயமான் மாரிசன் அப்படிங்கிறவன் ஒரு மானா வர்றான். மானா வந்தோன்னா அந்த மானு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் போர்ட்ரேல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூட ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டுறாங்க. ஹஸ்பண்ட் போறாரு. அதுக்கப்புறம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துடுறாங்க சீதா? இல்ல அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டுடைய அந்த லக்ஷ்மணன் வந்து ஒரு கோடு விழிக்கிறார். கோடு விழிச்சுட்டு இதை தாண்டி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அதையும் கேட்காம வெளியில போனாங்க. அதனாலதான் அவங்க பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்க. இப்படிதான் அவங்களுடைய போற்றையல். இப்படி போற்றையல் வந்து இந்த அளவுக்கு அவங்கள வந்து அதுக்கப்புறம் ராவணன் என்ன பண்றாரு, இலங்கைக்கு தூக்கிட்டு போனாரு. கை கூட படாம அப்படியே அடியோட மண்ணை எடுத்து தூக்கிட்டு போனாரு. அப்படியெல்லாம் நமக்கு படிச்சாலும் பிற்காலத்துல அந்த வனவாசம்லாம் முடிஞ்சு இந்த யுத்தம்லாம் முடிஞ்சு சீதா பிராட்டி வந்து திருப்பியும் கூட்டிட்டு வந்து அயோத்தியால அவங்க வாழும் பொழுது ஊர்ல ஒருத்தன் சொன்னான்னு, இவ சீதாவை வந்து ராவணன் தூக்கிட்டு போய் வச்சிருந்தான்ல, அப்ப அவ பத்தினியா, அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியலையா அப்படின்னு ஒருத்தர் பேசுறத கேட்டோன்னே ராமன் என்ன பண்றாரு,
நார்மலா சொல்றது என்ன அப்படின்னா, ராவணனுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு மனக்குழக்கத்தை உண்டு பண்ணியது. மக்கள் வந்து இப்படி கேட்கிறாங்க. அப்ப நான் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒய்ஃபை வந்து வனவாசம் அனுப்புனது ஏன் கொஞ்சம் டவுட் பண்ணாரு அப்படிங்கறது. அதை டவுட் பண்ணாருங்கிறத ஒரு சில பேர் ஒத்துக்கிறது இல்லை. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். அப்ப இப்ப ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து தனியா காட்டுக்குள்ள போறாங்க. லவன் குஷன் அப்படின்னு 2 பிள்ளைகள் வளர்க்குறாங்க. அந்த 2 பிள்ளைகள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ராமன் வராரு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பிள்ளைகளை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? தன்னுடைய கணவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடைசியா தான் பத்தினி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அக்னி குண்டத்துல இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது எல்லாமே யாருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லப்பட்ட கதை? சீதா. சீதாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லப்பட்ட கதையா? இது எல்லாமே ஒரு ஆண் பார்வையில, ஒரு ஆண் பார்வையில அது எழுதுனது ஒரு ஆண். ஏன் இதுல வந்து சீதாவுடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இந்த ஸ்டோரிக்குள்ளார நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம செந்தீரு அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து இந்த காட்டுக்குள்ள போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரிக்குள்ளார பாத்தீங்கன்னா சீதா பிராட்டி அந்த ஸ்டோரிக்குள்ளார வருவாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, she will be starting to write her own சீதாயனம், ராமாயணங்கிற மாதிரி. ராமாயணத்தை எழுதுனது யார் எழுதுனா? கம்பர் வால்மீகி. சரியா? இந்த ஸ்டோரிக்குள்ளார யார் வர்றான்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்ப ஒரு ஆண் எழுதிய ராமாயணம், அங்க ராமனை மையப்படுத்திய ஒரு கதை. இங்க பாத்தீங்கன்னா சீதா என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கைய, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி அந்த காட்டுக்குள்ளார எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க எழுத தொடங்கும் பொழுது அந்த பக்கம் யாரு எழுதுவா? ராமாயணத்தை எழுதிய அந்த ஒரு மனிதர் வந்து என்ன கேட்கிறாரு, நான் எழுதுனதுல என்ன தப்பு, நீ ஏன் வந்து எழுதுற அப்படிங்கும் போது, நீங்க எழுதுனது ரைட்டு தான் சார், அது நீங்க ராமனை மையப்படுத்தி எழுதினீங்க, அவருடைய கீர்த்தியை பத்தி எழுதினீங்க, அவருடைய ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸை பத்தி எழுதினீங்க. ஏன் ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் அபவுட் மை ஃபீலிங்ஸ் அண்ட் மை இமோஷன்ஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு டெல் த ஹோல் ஸ்டோரி ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவதாக நம்ம ஸ்டோரியை வந்து அங்க முடிச்சிருப்பாங்க. என்ன சார் செந்தூர் உள்ள வர்றாங்க, மித்தாலஜிக்குள்ளார சீதா வராங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டோரியும் ஒரு இடத்துல மெர்ஜ் ஆக போகுது. என்ன, 2 பேருமே பேட்ரியார்க்கிக்குள்ள இருந்தவங்க. ஒருத்தவங்க மாடர்ன் டைம்ல, ஒருத்தவங்க ஏன்ஷியன் டைம்ல. இந்த 2 பேரும் ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகும்போது, who is the modern சீதா? செந்தூர். மாடர்ன் சீதா. இதுதான் நமக்கு ஆக்சுவல் ஸ்டோரியே. நான் ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டேன். Now, who is the narrator in this story அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. Who is the narrator? What point of view is used in the story? The point of view in the story is third person omniscient narrative. என்ன point of view ல? Third person omniscient narrator. narrator அப்படின்னா all knowing narrator னு சொல்லுவாங்க. This narrator stands outside the action and describes Chendiru's thoughts, feelings, emotions and memories. And அதே நேரத்தில் செந்தூருடைய கதையை சொல்லும் பொழுது அவர் யாருடைய கதையையும் சொல்ல போறாரு. ஒரு parallel-ஆ he is also going to speak about Sita's story inside the forest. அப்ப இந்த 2 கேரக்டரையும் எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, it is not the external description alone. The author is getting into the psyche of both the characters. உளவியல் ரீதியா அந்த 2 கேரக்டர்ஸ் அவங்களுடைய மைண்டுக்குள்ள போய் அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றாங்க. So that when you read the story, you will understand Senthiru's emotional state and her search for selfhood. அவங்க தங்களுடைய இருத்தலுக்கான அந்த மீனிங், பர்பஸ் இன் லைஃப அவங்க தேடுறாங்க. அந்த தேடுதல் இதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா தனித்து இருத்தல். தனித்து இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. இதே மாதிரி அங்க பேரலா சீதா பிராட்டிக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. தனித்து இருந்து அவங்க யாரு அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இங்க ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல ஒரு மேடம், ஒரு பொண்ணு வந்து
குடும்ப வாழ்க்கையில இருந்த பொண்ணு திடீர்னு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு காட்டுக்கு போறா. இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டோரி சொல்லியிருக்கான். இஸ் ஐடியா கிளியர்? எஸ் சார். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரிக்கு பேக் ட்ராப் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டோரிக்குள்ளார ஹீரோயின் யாரு? செந்துரு. செந்திரு. அப்படிங்கிற அந்த பெண்மணி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு கிரைசிஸ் வருது. என்ன கிரைசிஸ்னா, நான் யாரு அப்படின்னு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, நான் தனித்து இருக்கணும், நான் போய் காட்டுக்கு போறேன் அப்படிங்கும் போது இவங்க எந்த காட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு தெரிய வருது, இது வந்து நாட் அ பிசிக்கல் ஃபாரஸ்ட். ஷி இஸ் என்டரிங் இன்டு த ஃபாரஸ்ட் விச் இஸ் மென்ஷன் இன் அகநானூறு. அகநானூறு அப்படிங்கிற இலக்கியம் இருக்கு இல்லையா, அந்த இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட அந்த காடுகள் இருக்கு. இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட காடுகள், அந்த காட்டுக்குள்ளார இவங்க டிராவல் பண்ணி போறாங்க. அப்படி டிராவல் பண்ணி போகும்போது மித்தலாஜிக்கல் கேரக்டர் ஒருத்தர் மீட் பண்றாங்க. எந்த கேரக்டர்? கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து சீதாவை மீட் பண்ண போறாங்க. இப்ப ஏன் சார் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது, இவங்க வந்து பிசிக்கல் ஃபாரஸ்டுக்குள்ள போகல, இலக்கியத்துல சொல்லப்பட்ட ஐடியல் ஃபாரஸ்ட், ஐடியல் லேண்ட்ஸ்கேப் which is very peaceful, very beautiful and which is a symbol of freedom. ஏன் சார் அவங்க அந்த மாதிரி காட்டுக்குள்ள போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is fed up with the noisy world that she is facing around. நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சத்தம், எங்க பார்த்தாலும் மயமயமயம்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பிக்கல் புடுங்கலா இருக்கு ஒரு குடும்பத்துல. அப்புறம் ஹஸ்பண்டு கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசலாம்னு பார்த்தா கிடைக்கிற நேரமே கொஞ்சம். அந்த நேரத்துல ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல அவருக்கு ஒரு என்ன பண்றாரு, சோசியல் மீடியால இருக்காரு, அல்லது ஏதாவது கேம்ஸ் விளையாடுறாரு. ஒருவேளை கலீக்ஸோட ஃப்ரீ ஃபயர் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரியல. அப்ப அந்த ஒய்ஃபுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி யாருமே நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இரண்டாவது விரக்தி, ஒரே சத்தம், ஒண்ணுமே நிம்மதியே இல்லை. அப்ப நிம்மதியை தேடிதான் யாரு வந்து காட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறா? Senduru. Getting tired with urban life, and she is also very much tired with domestic routine. அதனால என்ன பண்றாங்க, எனக்கு அமைதி கிடைச்சா சரி. அந்த மாதிரி ஒரு அமைதி எங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த புராணங்களில் சொல்லப்பட்ட காட்டுக்கு போனா கிடைக்கும். அப்ப இந்த ஐடியாவை என்ன பண்றான்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா, தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றா. இவளுடைய அந்த ஃபீலிங்ஸ் அவங்க யாருமே புரிஞ்சுக்காம அவங்க என்ன சொல்றாங்க, அவளை கிண்டல் பண்றாங்க. ஓஹோ, நீ வந்து வனப்பிரஸ்தா போறியா? வாட் யூ மீன் பை வனப்பிரஸ்தா? இன் உபனிஷாட்ஸ், உபநிடதம்னு சொல்றோம் இல்லையா, உபனிஷாட்ஸ்ன்னு சொல்லுவோம். உபனிஷத்ஸ்ல நமக்கு வந்து ஹியூமன் லைஃபை வந்து ஃபோர் ஸ்டேஜஸா பிரிப்பாங்க. Have you heard of the 4 stages in life in literature? Particularly Sanskrit literature-ல இது சொல்லப்பட்டிருக்கு. What are the 4 stages? கேள்விப்பட்டிருக்கீங்களா டீச்சர்ஸ்? நோ சார். பிரம்மச்சரிய அப்படின்னு ஒரு ஸ்டேஜ், ஆச்சரியன்னு ஒரு ஸ்டேஜ், கிரகஸ்தன்னு ஒரு ஸ்டேஜ், அடுத்தது வனப்பிரஸ்த அப்படின்னு ஒரு ஸ்டேஜ். என்னென்ன ஸ்டேஜ் டீச்சர்ஸ்? பிரம்மச்சரிய, பிரம்மச்சரிய, ஆச்சரிய, அப்புறம் கிரகஸ்த, வனப்பிரஸ்த. இன்னொன்னு வனப்பிரஸ்த. அப்ப பிரம்மச்சரிய அப்படின்னா that is a lifespan where you are living a single life. அடுத்தது ஆச்சரிய அப்படின்னா you undergo learning, ஒரு குரு கிட்ட போய் படிக்கிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சதுக்கு அப்புறம் you enter into another state called கிரகஸ்த. கிரகஸ்தனா குடும்பஸ்தனாங்கிறது. அந்த குடும்பஸ்தனாகி ஒரு குடும்பத்தை நடத்தி என்ன ஆகணும், நல்ல பிள்ளை குட்டிகள்லாம் பெற்று அந்த பிள்ளை குட்டிகள்லாம் வளர்த்து அந்த உபநிஷத் படி, நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு
ஸ்டடி மெட்டீரியல்ல படிச்ச விஷயம் தான். ஓகே, அந்த உபனிஷத்ஸ் ரிலேட்டடா ஒரு புக்ல ஒரு ரிசர்ச்ல அப்படின்னா, when there is a sign of the first white hair, and that is a sign that you must be moving out for spiritual quest. ஆன்மீக தேடலுக்காக நீங்க போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வீட்டுல மனைவி கிட்ட பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு, சரி அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீ எங்க போலாம், வனத்துக்குள்ளே போய் என்ன பண்ணணும், அங்க போறேன்னு சொல்லும்போது, ஏய் அது ஆம்பளைக்கு உரியது, நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. Is the idea clear, teachers? The reaction of people around is very, very mocking. கிண்டல் அடிக்கிற மாதிரி பண்றாங்க. Okay, புரியுதா டீச்சர்ஸ்? இருந்தாலும் she is very much particular about getting into the forest. அப்ப நமக்கு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் a symbol. ஃபாரஸ்ட்ங்கிறது என்ன டீச்சர்ஸ்? Symbol. It's what does it symbolize? இது மாதிரி தான் क्वेश्चन கேட்பாங்க. It symbolizes solitude. Solitude-னா தனிமை. Where you get to know your inner strength. Number 2, it is a place where you can discover yourself. Number 3, it's a place where you can experience freedom. And it is a place where you escape from social surveillance. நம்ம இங்க நின்னா தப்பு, நடந்தா தப்பு, என்ன பண்ற போற வர அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ காட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த யாருமே உங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பார்வையிட மாட்டாங்க. நீ தனியா இருப்பீங்க. You are free to be what you are. ஜெனுவனா வாழலாம். நம்ம யாருமே ஜெனுவனா வாழ்றது இல்லை. ஏன், நம்ம இங்க நின்று அங்கிட்டு பார்த்தோம்னா ஏன் என்னத்தை பாக்குறான்னு தெரியலையே, என்னத்தை பாக்குறான்னு தெரியலேன்னு 1008 ஐஸ் வந்து நம்மளை பாக்குற மாதிரி நம்ம உள்ள வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஆர்டிபிஷியலான வாழ்க்கை. அப்போ ஒரு ரியல் லைஃப் அப்படிங்கிறது எங்க தான் வாழ முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல தான் வர முடியும். Is the idea clear, teachers? Yes, sir. Okay. Start after 5 minutes. We'll break here.